இந்த மாதாந்திர முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை கூடுகைக்கு வருகை தந்த அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் ஒரு சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். தேவ பக்தியுள்ள குடும்பங்களை நாம் கட்ட வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். ஒரு குடும்பத்தினுடைய பெலன் தான் ஒரு திருச்சபையினுடைய பெலன். சபையில் இருக்கிற குடும்பங்கள் பலமாக இல்லை அப்படின்னா அந்த சர்ச் வீக்காக இருக்கும். யாக்கோபு இல்லை நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் வேதம் வைத்திருக்கிறவர்கள் வேத புஸ்தகத்தை நாம் திருப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும். இதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியும், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே அது நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் அப்படின்றது. சாலமோன் ரெண்டாக பிரித்து காண்பிக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா 3ஆம் வசனத்தில் ஞானம் அப்படின்றார். 4ஆவது வசனத்தில் அறிவு. ஒன் இஸ் விஸ்டம், த அதர் ஒன் இஸ் நாலெட்ஜ். எதை விட எது மேன்மை அப்படின்னா அறிவை விட ஞானம் மேன்மை. எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானமே பிரதானம் அப்படி. See, there are two things. ஒன்று ஞானம், இன்னொன்று அறிவு. இந்த ரெண்டுத்துக்கு முதல்ல வித்தியாசத்தை என்னன்னு சொல்லிடுறேன். கவனமாக நீ கவனிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இது என்ன ஞானம், அது என்ன அறிவு? ஒரு இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சிலர் வீடு கட்டுவாங்க, ரொம்ப நிறைய பிளான் போட்டு 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 புருஷனும் மனைவியும் உட்காந்து ராப்பகலாக உட்காந்து நிறைய பிளான் போடுவாங்க. இந்த டிசைன், அந்த டிசைன், இந்த டிசைன், மாடி உள்ளார வரணுமா, மாடி வெளியில் வரணுமா, ஒரு ரூமா கீழேயா, மேலே 2 ரூமா, இல்லை கீழே 2 ரூமா, இல்லை மேலே 1 ரூமா, இப்படி அப்படி இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வீடை முடித்து எல்லாம் கட்டிக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழித்து சில பேருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கோம். எப்படி அப்படின்னா, இந்த ரூமை இங்கே பக்கம் வச்சுருக்கக்கூடாது, இந்த ஸ்டேர்கேஸை இப்படி வச்சுருக்கணும், இதை இப்படி பண்ணியிருக்கணும், ஒரு ரூமை இன்னொரு ரூமை இங்கே போட்டிருக்கணும், அது அப்படி இப்படிலாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. அவ்வளோதான், அது அவ்வளோதான், கட்டியாச்சு, அவ்வளோதான். ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி ரொம்ப ஏன் இவ்வளோ பெரிய வீடு போட்டேன்னே எனக்கு தெரியல, பிள்ளைகளுக்காக போட்டேன், பிள்ளைங்க இந்த பக்கமே என்ன செய்யலை, வரவே இல்லை, எல்லாம் அது எல்லாம் வீடு வாங்கி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் அது செட்டில் ஆகிடுச்சு, ஏன் இங்கே இவ்வளோ பணத்தை போட்டேன்னு தெரியல, வீட்டுக்குள்ளாரையே மாடிப்படி வச்சுவிட்டேன், அது வெளியிலேயாவது என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு மாடிப்படி போட்டிருந்தேன்னா வேலை உள்ள ரூமெல்லாம் வாடகைக்கு விட்டுருப்பேன். இப்போ வாடகைக்கும் விட முடியாமல், ஒன்றும் பண்ண முடியாமல், பிள்ளைகளும் வராமல், ஏன் அப்படி ஊர் பெருமைக்காக கட்டின மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகள் வந்த பாடு இல்லை, இது இப்படி செஞ்சிட்டேன் அப்படி செஞ்சிட்டேன்னு பல விதமான காரியங்களை சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்காக தான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வீடு அப்படின்னா அதை கட்டும் பொழுதே எதோடு கட்டிடணுமா, ஞானத்தினாலே என்ன செய்யப்படணும், கட்டப்படணும். அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி நீட் விஸ்டம். அதுக்கு ஞானம் வேணும்.
அறிவு எதுக்குடா அப்படின்னா, அறிவு எதுக்குன்னா, அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அது என்ன அருமையும் இனிமையுமான பொருட்கள்? ஃப்ரிட்ஜ் எங்கே வைக்கிறது, வாஷிங் மிஷின் எங்கே வைக்கிறது, டைனிங் டேபிள் எங்கே வைக்கிறது, டிவி எங்கே வைக்கிறது, டேபிள் எங்கே வைக்கிறது, சோஃபாவை எங்கே போடுறது, சகலவிதமான அருமை இனிமையான பொருட்கள் வைக்கிறதுக்கு எது மட்டும்தான் தேவை? அறிவு தேவை, அவ்வளோதான். ஒரு மாதங்கள் கழித்து ஒரு வீடை ஹவுஸ் விசிட் பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும். என்ன பிரதர் சோஃபா இப்படி போட்டிங்க அப்படிம்பாரு. அவன் பிரதர் இப்படி போட்டுக்கிட்டேன், இப்போ இப்படி போட்டுக்கிட்டேன் அப்படிம்பாங்க. சோஃபாவை மாற்றிருப்பாங்க, டேபிளை மாற்றிருப்பாங்க, எல்லாத்தையும் சகலத்தையும் மாற்றிருப்பாங்க. சௌரியத்துக்கு மாற்றிக்கலாம், இங்கே அது அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றிக்கலாம். ஆனால் எதெல்லாம் மாற்ற முடியாது, ரூமை மாடிப்படியெல்லாம் மாற்ற முடியாது, அவ்வளோதான். அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருளை எங்கே வைக்கலாம், இதை எங்கே வைக்கலாம், அது எங்கே வைக்கலாம், டிவி ஸ்டாண்ட் எங்கே வைக்கலாம், ஃப்ரிட்ஜ் எங்கே வைக்கலான்னு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் என்னவா? அறிவு, அவ்வளோதான். நாலேஜ், அவ்வளோதான். விஸ்டம், ஞானம் அப்படின்னா விவேகத்தினால் அந்த கட்டடத்தை நிலைநிறுத்துறதுக்கு. காலம் போஸ்ட் எத்தனை போடணும், கம்பி எவ்வளோ கொடுக்கணும், 16 mm கொடுக்கணுமா இல்லை 20 mm கொடுக்கணுமா, ராடு எவ்வளோ ராடு கொடுக்கறது, 20 mm கொடுக்கறதா இல்லை 16 கொடுத்தா போகலாமா, இல்லை பீம் எவ்வளோ கொடுக்கலாம், மேலே எப்படி கொடுக்கலாம், அதெல்லாம் ஞானம். அது நிலைநிறுத்துவதற்கு, ஒரு வீட்டை நிலைநிறுத்துவதற்கு வேண்டியது என்னது அப்படின்னா விஸ்டம். ஒரு பொருளை எங்கெங்கே வைக்கணும் போகணும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுவது என்னது? நாலேஜ். ஸோ நமக்கு எது பிரதானம் அப்படின்னா எது சொல்லுங்க பார்ப்போம்? ஞானம். வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு வீடு ஞானத்தினாலே தான் கட்டப்படும். ஓகே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நேரம் கிடைக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்து நேரம் கிடைக்கும் பொழுது, லெஷர் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நீங்கள் படித்து பாருங்கள். ஞானம், அதில் 2 ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஞானம் என்ன சொல்லுதான் அப்படின்னா, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து திராட்சை ரசத்தை வார்த்து போஜனம் வந்து ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி புத்தியினை நோக்கி, எவன் பேதையோ அவனின் இடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், பிழைத்திருப்பீர்கள் என்று விளம்புகிறது. ஞானமும் விளம்புகிறதா. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மதியற்ற ஸ்திரீ அவள் வாயாடி. அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, ஒன்றும் அறியாத நிர்மூடமாய் இருக்கிறாள். அவளும் என்ன செய்கிறாள் அப்படின்னா, பட்டணத்தின் மேடைகளில் ஆசனம் போட்டு உட்கார்ந்து வழிபோக்கர் எல்லாம் எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஓ, பூமியில் ஞானமும் கூப்பிடுது, மதியினமும் நம்மளை கூப்பிடுது. எங்கே அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் தான், எல்லா இடத்துலையும் ஞானம் கூப்பிடுதான். ஞானமும் கூப்பிடுகிறது, மதியினமும் கூப்பிடுகிறது. நாம் எதுக்கு செவிசாய்க்கிறோம்? மதியற்ற ஸ்திரீ அவள் வாயாடி நிர்மூடம் உள்ளவள், அவருடைய வழியில் 18ஆம் வசனத்தில் அவளிடத்தில் போனவர்கள் எல்லாரும் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்று அவள் அறியாள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ இந்த சாப்டரில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. இப்போ இந்த கோவில்பட்டியில் எவ்வளோ பிரதரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தானே, யார் நம்ம சுரேஷ், உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கே இருக்கார்? உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்ன சொல்லுங்கள்? ஜூடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி, கோவில்பட்டி ஜூடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது போல் இங்கே ஒரு ஞானம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்?
ஞானம். இப்போ நம்ம ஒரு வீட்டை நம்ம ஜூடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போல் யார்கிட்ட வரணும்? ஞானம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு போகிறப்ப அவங்களோட ப்ரொப்ரைட்டர் யார் அப்படின்னா ஒரு சிஸ்டர் ஞானம், சகோதரி ஞானம் என்பவர் தான் ஞானம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸினுடைய நிறுவனத்தை வச்சு நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போகிறீங்க, சிஸ்டர் நான் ஒரு வீடு கட்டணும், இத்தனை சதுரத்துக்கு நான் ஒரு வீடு கட்டணும்னு நான் விரும்புகிறேன், எனக்கு நீங்களே இருந்து கட்டி கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஞானத்துக்கிட்ட போய் கேட்குறீங்க. இதை பாருங்கள், அந்த ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே பிரதர் நான் உங்களுக்கு கட்டித்தரேன். நான் அதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா 7 காலம் போஸ்ட் போடுவேன். ஞானம் வீடு கட்டி கொடுத்தா எத்தனை போஸ்ட் போடும்? 7 போஸ்ட் போடும், 7 காலம் போஸ்ட் போடும், 7 தூண். அந்த காலத்துலலாம் தூண் தான் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி இருக்கிறது மாதிரி ஒரு ஸ்டீல் போட்டு ஒரு பில்லர் மாதிரி போஸ்ட் மாதிரிலாம் போட மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் வந்தீங்கன்னா தூண், மரத்தூண். இந்த தேவக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி சைட்லலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய பாரம்பரியமான சில வீடுகள்லாம் இருக்கும். பெரிய பெரிய பண்ணையார்களுடைய வீடுகள், பெரிய எஜமான்களுடைய வீடெல்லாம் இப்போ உள்ளார பார்த்தீங்கன்னா உள்ளார என்னவாக இருக்கும்? எல்லாம் தூணாக இருக்கும், எல்லாம் மரத்தூண். எல்லாம் இப்படி பிடிக்கலாம், 2 கை கூட பிடிக்க முடியாத அளவுக்குலாம் தூண்லாம் இருக்குது. அந்த தூணில் தான் அந்த முழு கட்டிடமே நிற்கும். அதில் நிறைய கார்விங்ஸ்லாம் இருக்கும். செதுக்கி சித்திரம் தீர்க்கிறது, நல்ல அழகு ஊட்டுறது, மெருகு ஊட்டுறது, சித்திர வேலைகள் பாடெல்லாம் நிறைந்த சில வீடுகளெல்லாம் அங்கே போய் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நான் ஒரு சில வீடுகளெல்லாம் பார்த்துருக்கேன். அது அந்த காலத்தில் சாலமோன் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம் தூண் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அதை சொல்லுவோமானால் போஸ்ட், நல்ல அந்த காலம் போஸ்ட் போட்டு பில்லர் போட்டு தூக்கிறது போல். அப்போ ஞானத்துக்கிட்ட, ஞானம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கிட்ட எனக்கு வீட்டை கட்டி கொடுத்துருங்க. இந்த முழு உலகமும் மதியினமாய் முட்டாள்தனமாய் உலக போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நரக பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது மத்தியில் ஞானம், சிஸ்டர் நீங்கள் என்னோடய வீடை கட்டி கொடுத்துருங்க, நீங்கள் பொறுப்படுத்துங்க அப்படின்னு ஞானம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது ஞானம் என்ன செய்யும்? ஓகே பிரதர் நான் உங்கள் வீடு கட்டித்தரேன், நான் ஒரு 7 போஸ்ட்டு போடுவேன் அப்படிம்பாங்க. எத்தனை போஸ்ட்டு? 7 தூண்களை போட்டு நான் கட்டுவேன் அப்படின்னா. ஓகே அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில் ஞானம் தன் வீடை கட்டுகிற அந்த 7 தூண்களை உங்களுக்கு என்னன்னு காண்பிக்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த 7 தூண்கள் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த வீடு கொலாப்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்சோனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பலசாலி. அவன் தெலீலாளுடைய மயக்கத்தில் போய் விழுந்து அவன் பிலிஸ்தீயர்களால் பிடிபட்டு மொட்டை அடித்து கண்ணை பிடுங்கி அவன் சித்திரவதையாக்கப்பட்டு கேளிக்காயி கடைசியில் இப்படி கட்டப்பட்டிருக்கிறான் 2 தூண்களுக்கு இடையில். இல்லை பெரிய ராட்சசமான 2 தூண்களுக்கு இடையில் அவன் கர்த்தரிடத்தில் கடைசியாக பண்ண ஜெபம், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னோட நாமத்துக்கு துக்கீர்த்தியை உண்டு பண்ணிட்டேன், இந்த ஸ்திரீயானவருடைய மயக்கத்தில் நான் விழுந்து இந்த மாதிரி எடுத்து உங்களுடைய நாமத்துக்கு துக்கீர்த்தியாக நான் போயிட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு இறக்கம் காண்பீங்க, எனக்கு உங்களுடைய பலனை கொடுங்க, நான் இழந்த மொட்டையான என்னுடைய அபிஷேகம் மறுபடியும் எனக்கு பலனை தாங்க, நான் இந்த பிலிஸ்தர்களை நான் பழி வாங்கணும். அப்படிங்கிறப்ப முடி முளைச்சிச்சா முளைக்கலையா? முளைச்சிச்சா? முடி முளைச்சிச்சு, பலன் வந்தது. அப்போ என்ன செஞ்சான் சொல்லுங்க அப்போ? எப்படி? அவனுடைய கை 2 என்ன பட்டு இருந்துச்சு? கட்டப்பட்டு இதில் ஒரு தூணில் இருந்துச்சு. அந்த தூணை என்ன செஞ்சான் சொல்லுங்கள்? இப்படி 2 தூணை பிடிச்சி இழுத்தான். அந்த முழு அந்த கட்டடமும் இடிந்து விழுந்து அவன் வாழ்நாளில், வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்நாளில் எத்தனை பிலிஸ்தீயர்களை கொன்றானோ அதை பார்க்கிலும் அதிகமான பிலிஸ்தீயர்களை அவன் கொன்றான் அப்படின்ட்டு அந்த முழு கட்டடம் கொலாப்ஸாக எல்லார் மேலே விழுந்ததுன்னு வாசிக்கிறோம். சம்திங். அருமையானவர்களே, புத்தி இல்லாத ஸ்திரீ, வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம்
நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி உள்ள ஸ்திரீ, வேறு விதமாய் படிப்போமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, இன்னும் வேற மாதிரி படிப்போம்னா ஞானமுள்ள ஸ்திரீ. ஞானமுள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ ஆனவள் தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத, கர்த்தருக்கு பயப்படாத, ஞானம் இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை என்ன செய்கிறாள்? இடித்து போடுகிறாள். நம்மள இருக்கிற ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? ஸ்திரீ தான்ட்டு இல்லை, புருஷர்களும் இருக்கிறார்கள். புருஷர்களும் உண்டு, மனைவிமார்களும் உண்டு. புத்தி இல்லாத புருஷன், புத்தி இல்லாத மனைவி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தன்னுடைய செய்கைகளினால், தன்னுடைய வார்த்தைகளினால், தன்னுடைய நடக்கையினால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, குடும்பத்தை இடித்து போட முடியும். கட்டுவதற்கு பதிலாக இடிக்க முடியும். அருமையானவர்களை, கடந்த நாட்களில் அந்த மதீனமான காரியங்களை செய்திருப்போமானால் நாம் மனம் திரும்புவோம். நான் ஒரு காலம் நாம் இடிச்சிடக்கூடாது. இப்படி ரெண்டு தூணை பிடிச்சி இழுத்தான், முழு கட்டிடமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒருபோதும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, தூண்களை டேமேஜ் பண்ணக்கூடாது. டேமேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தூண்களை சித்திரம் தீட்டணும்னு இருக்கு, மெருகூட்டணும். அதுக்கு நாம் அதை இன்னும் 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 ஒவ்வொரு தூண்களையும். ஸோ தேவ ஞானம் நம்மளுடைய குடும்பத்தில், தேவ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவ ஞானத்தை நாம் பெறுவோமானால், அந்த ஞானம் இந்த 7 தூண்களை கொண்டு என்ன செய்யும்? தன்னுடைய குடும்பத்தை கட்டுமாம். அந்த 7 தூண்களை புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்தில் நாம் பார்ப்போம். யாக்கோபு எழுதின யாக்கோபுனுடைய நிருபம் 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எடுத்தும் வாசிங்க பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமோ நம்பர் 1, முதல் தூண். நம்மளுடைய குடும்பத்தில் ஞானம், இயேசுவே நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் நீதியுமானார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? எப்படி வாசிக்கிறோம் சொல்லுங்க? 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், இயேசுவே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமானார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இயேசு தான் நமக்கு ஞானம். இயேசு ஒருவருடைய குடும்பத்தை அவர் கட்டுவாரானால், அல்லது ஞானம் தன் குடும்பத்தை கட்டுமானால், அது தன்னுடைய 7 தூண்களை கொண்டு அந்த குடும்பத்தை கட்டும். அந்த குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னவா? அந்த ஞானத்தினுடைய முதலாவது தூண் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுத்தம் உள்ளதாயும், நம்பர் 1. 2வது தூண் பின்பு சமாதானம். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய முதலாவது ஃபர்ஸ்ட் தூண், முதல் தூண் பரிசுத்தம், சுத்தம். 2வது தூண் சமாதானம். 3வது தூண் சாந்தம், மீக்னஸ், சாந்தம். 4வது தூண் இணக்கம் உள்ளது, ஈல்டிங் டு அதர்ஸ் வில், இணங்கி போறது, விட்டு கொடுக்கிறது. அது ஒரு தூண். ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு தூண். என்ன தூண் அப்படின்னா, இணங்கி போறது, இணங்குதல், விட்டு கொடுத்தல், இணங்கி போறது. ஓகே. 4வது. 5வது தூண் இரக்கம், நற்கனி, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது, 5வது தூண். 6வது தூண் நோ பார்ஷாலிட்டி, பாரபட்சம் இல்லாதது, பட்சபாதம் இல்லாதது. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒன்றுக்கு என்ன சொல்லுவாங்க, சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, பாரபட்சம், பாரபட்சம் இல்லாதது, பார்ஷாலிட்டி. 7வது தூண் மாயம் அற்றதுமாய் இருக்கிறது, நோ ஹிப்பாக்ரசி, நோ மாய்மாலம், நடிக்கிறது, வேஷம், பித்தலாட்டம், நடிப்பு, வேஷம், மாய்மாலம், ஹிப்பாக்ரசி. அப்போ இதான் அந்த 7 தூண்கள் வேதம் சொல்லுது. என்னென்ன 7 தூண்கள்? என்னென்ன? ஒன்று என்ன சொல்லுங்க?
நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒன்று சுத்தம் அல்லது பரிசுத்தம். 1. 2 சமாதானம். 3 4 இணக்கம் உள்ளது. 5 இரக்கம் நற்கனி. 5 6 பட்சபாதம் இல்லாதது. 7 மாயமற்றது. பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு 1-2 காரியங்களை உங்களுக்கு நான் நேரத்துக்கு அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். வேதம் எது முதலாவது சொல்லுதோ அதையே நான் முதலாவதாக சொல்லுவோம். சுத்தம், சமாதானம் இதெல்லாம் பிரதானமானது. இதெல்லாம் பிரதானம், மிக மிக பிரதானம். சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கம் நற்கனி, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதாக இருக்கிறது. ஓகே, சுத்தம் அப்படின்னா அங்கே மேலேயே அந்த டெக்ஸ்டில் மேலேயும் கீழேயுமே இருக்கிறதே நான் வாசிக்கும். வேறு எங்கேயும் போய் நீங்கள் தேடிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஒரு வேத புஸ்தகம் இருக்குமானால் அந்த வேதத்தில் அதுக்கு வேண்டியதான டெக்ஸ்ட், அது என்ன பின்னணியில் ஆவியானவர் அந்த அந்த யாக்கோபை கொண்டு எழுதுகிறாருங்கிறத மேலே பின்ன போய் பார்க்கணும். மேலே போய் பாருங்கள். மேலே 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், உங்கள் இருதயத்திலே கசப்பு, வைராக்கியம், விரோதம், குரோதம், மன்னிக்க முடியாத ஒரு காரியம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். அது என்ன பெருமை பாராட்டுறது? என்ன கவனிக்கிறீங்களா? அது என்ன பெருமை நான் ரட்சிக்கப்பட்டேன், பெருமை பாராட்டாத. ரட்சிக்கப்படவே இல்லை. நான் இந்த சபைக்கு போகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபைக்கு போகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். டோன்ட் சே, டோன்ட் போஸ்ட். பெருமை பாராட்டாத. உன் இருதயத்தில் கசப்பு வச்சிருக்கிறப்ப, வைராக்கியம் வச்சிருக்கிறப்ப, விரோதம் வச்சிருக்கிறப்ப, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இரு. வேதம் சொல்லுது பாருங்க, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை. நோ, யூ ஆர் எ லயர். யூ ஆர் நாட் எ பிலீவர், யூ ஆர் எ லயர். நீ விசுவாசி அல்ல, நீ பொய்யன். எப்ப? 15ஆம் வசனம். இன்னும் கீழே வாசிக்கிற 15ஆம் வசனத்தை, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் உலகத்துக்கு அடுத்ததும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அதாவது யாராவது இருதயத்துக்குள்ளார நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சத்தியத்தில் இருக்கேன், அப்படி இப்படி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம், விரோதம் வைத்திருப்பார்களானால் அவரிடத்துல ஒரு ஞானம் இருக்காது. அப்படி ஒரு ஞானம்னு சொல்லுவாங்கன்னா அது என்ன ஆகுது அப்படின்னா அது பேய்த்தனம், அது ஜென்ம சுவாபத்துக்குரியது, அது உலகத்துக்குரியது. அருமையானவர்களே, நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை காண்பிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஞானத்தை நான் பேசல. யாக்கோபு நமக்கு சொல்லித்தராரு பாருங்க. வைக்காதே. 16ஆம் வசனம் எங்க பாருங்க. 16ஆம் வசனம், வைராக்கியமும் விரோதமும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பொறாமையும் விரோதமும், அல்லது செல்ஃப், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல செல்ஃப் ஆம்பிஷன், ஒரு சுயநல லட்சியமும் அல்லது ஒரு வைராக்கியமும் ஒரு கசப்பும் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஒரு குடும்பத்துக்குள்ளார சகல துர்ச்செய்கைகளும் இருக்கும். கலகம் இருக்கும். சில குடும்பங்களில் கலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். புருஷன் மனைவி கலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓயாத ஒரு யுத்தமாக இருக்கும், ஒழுக்காக இருக்கும், ஓயாத யுத்தமாக இருக்கும் கலகம். அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கு கலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது உறவு முறைகளுக்குள்ள கலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சகல விதமான துர்ச்செய்கைகளும் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஏதோ வைராக்கியம் இருக்குது. வைராக்கியம், கசப்பு. சிலர்லாம் இருதயத்தில்
பிரியமானவர்களே, இது இருந்துச்சுன்னா இந்த இருதயம் என்ன இருதயம்னு சொல்லக்கூடாது. இது இந்த இருதயத்தை என்ன இருதயம்னு சொல்லக்கூடாது, சுத்த இருதயம்னு சொல்லக்கூடாது. சுத்த இருதயம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கல, முதலாவது தூண் அப்படின்னா, ஞானத்தினுடைய முதலாவது தூண் என்ன அப்படின்னா சுத்தம். அப்படின்னா என்ன சொல்றேன், சுத்த இருதயம், சுத்த கண்கள், சுத்த கைகள். இந்த கை சுத்தம், வாய் சுத்தம், கண் சுத்தம், இருதய சுத்தம், சிந்தனை சுத்தம். சிந்தை, கனவு கூட சுத்தமா இருக்கணும். எது கூட, கனவு கூட. அசுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் என்னவாயிருக்கும், அசுத்தமாயிருக்கும். கனவு கூட சுத்தமா இருக்கும். சிலருடைய கனவுகளில், இந்த பக்கத்துக்கு நான் திரும்பி வருவோம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? பக்கம் 662, 662 பக்கம், யோபு 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கன நித்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யோபு 33 15ஆம் வசனம், 662வது பக்கம். கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே. இந்த சொப்பனம் சொல்லும் பொழுதே இப்போ ஒரு சில காரியத்தை சேர்த்து சொல்லிடுறேன். இந்த பக்கம் கை வச்சுங்க. முதல்ல இதை முடிச்சிருவோம். யோபு 33க்கு வர்றதுக்கு முன்னால் இந்த பக்கம் கை வச்சுங்க. நான் சொல்கிற இந்த பக்கத்தை எடுங்க பார்ப்போம். பிரசங்கின் புஸ்தகம், பிரசங்கி நீதிமொழிக்கு அடுத்த புஸ்தகம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய கேள்வி கேட்குறது. பிரதர் இது சொப்பனம், பிரதர் அந்த சொப்பனம், பிரதர் இந்த சொப்பனம் அப்படின்னு. முதல்ல கவனிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். போதும். அநேக சொப்பனங்கள், கனவுகள், அநேக கனவுகள், மெனி ட்ரீம்ஸ், அநேக சொப்பனங்கள் மாயை. அதுக்கெல்லாம் என்ன தேடிட்டு இருக்காதீங்க, என்ன அர்த்தத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் தேடாதீங்க, அதெல்லாம் மாயை. மேலே 3ஆம் வசனம், மறுபடியும் அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனம். போதும். ஏன் சொப்பனங்கள் பிறக்கிறது அப்படின்னா, தொல்லையின் திரட்சியினால். யார் யாரெல்லாம் நமக்கு மனுஷன்னாவே நமக்கு நிறைய தொல்லைகள் இருக்கும், பிடுங்கல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சூழ்ந்து இருக்கும். என்ன கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் அந்த தொல்லைகளை தேவனிடத்தில் என்ன செய்யணும், தூக்கி போட்டுறணும். வேதம் என்ன சொல்லுது? உன் பாரத்தை முடிச்சிருங்க. உன் பாரத்தை சவுண்டா கர்த்தர் மேல் வைத்து விடலாம் சொல்லல பைபிள்ல. காஸ்ட் அப்படின்னு போடு. அப்படின்னு என்ன செய்யுது? தூக்கி எறி. தேவனுடைய தோள்பட்டை விரிந்த தோள்பட்டை, தேவனுடைய தோள்பட்டை நல்ல விரிந்த தோள்பட்டை. நீ ஏன் மேன் சுமக்கிற? தூக்கி அவருடைய முதுகு மேல தூக்கி எறி, அவர் பார்த்துக்குவார். ஆனால் மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? சுமந்துக்கிட்டு இருக்கான். நமக்கு ஒரு பரம பிதா ஒருத்தர் இருக்கிறார். நீ ஏன் சுமக்கிற? வேதம் சொல்லிடுச்சு, அவர் மேல வச்சிரு. இந்த இப்பெல்லாம் வந்து நிறைய இந்த ஒரு வீடு ஒட்டுறாங்கன்னா, அந்த காலத்தில் நல்ல ஹைட்டுக்கு ஒட்டுறாங்கன்னா சாரம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் என்ன வந்துருச்சு அப்படின்னா, நிறைய என்னென்னமோ கன்வேயர் பெல்ட்டு கில்ட்டு அது இதெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் சாரம் போடுறாங்கன்னா அந்த தட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் எவ்வளோ பேருக்கு தெரியுன்னு தெரில. எது அந்த அந்த சாந்து தட்டு இப்படி கொடுப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? எதை பார்க்கக்கூடாது, மேலே பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்? தனக்கு வரக்கூடிய தட்டை தான் பார்க்கணும். அப்படி வந்தால்
அப்படி அப்படி. எங்கேயாவது வேற எங்கேயாவது பார்த்தோம்னா என்ன ஆயிடும்? ஒன்று கோளாறு ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து என்ன ஆகிட்டே இருக்கும்? தடன்னு எல்லாம் கொண்டு போயிடும், கோளாறு ஆகிடும். அப்படி 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 ஒரு நல்ல சீன் அது. நமக்கு வரக்கூடிய எந்த பாரத்தையும் யாரும் வச்சுக்க கூடாது சொல்லுங்க. வச்சு எங்கே போட்டுருணும்? அப்படியே அப்படி அப்படியே தூக்கி போட்டுருணும். உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் மேலே தூக்கி போட்டுரு, அவர் மேலே தூக்கி போட்டு. அதை நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, அவர்கிட்ட போடாமல் என்ன வச்சுக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். ஃபுல்லாக நானே வச்சுக்கிறேன்னா இப்போ தொல்லையினுடைய திரட்சியினால் என்ன பிறக்கும்? சொப்பனம் பிறக்கும். சில பேருடைய சொப்பனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாம்பு துரத்தும் பாருங்க. பாம்பு சும்மா கொஞ்சம் நெஞ்ச பாம்பெல்லாம் இல்லை, அது பெரிய அணகொண்டா மாதிரி துரத்து. ஓடுவான் ஓடுவான் ஓடுவான், ஓடுவான் ஓடுவான் ஓடுவான், பெரிய அணகொண்டா மாதிரி துரத்திட்டு வருது. துரத்திட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படிம்ப கடைசியில் பார்த்தா என்னது? அப்பாடா அப்பா பாவம். இன்னொரு முறை இதுக்கு முன்னால் நீங்கள் அர்த்தம் தெரியலன்னா இப்போ நான் சொல்கிறேன். உங்களுடைய சொப்பனத்தில் பாம்பு துரத்துதுன்னா பாவம் உன்னை துரத்தி கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று சீக்ரெட், ஒன்று ரகசிய பாவமாக இருக்கும், இல்லை வெளியரங்கமான பாவமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும்னா, இதுவும் நிறைய பேருக்கு, மெஜாரிட்டி பீப்புளுக்கு இந்த சொப்பனத்தில் வர்றது பெரிய மலை உச்சி மாதிரி இருக்கும். மேலேருந்து அங்கேருந்து என்ன செய்யுமோ உழுவாம்பர் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஆமாம் அப்பாடா ஏப்பா பெரிய பள்ளத்தில் அப்படின்னா படுகுழி, ஒரு பெரிய படுகுழிக்கு நீ போற, உன்னை பாம்பு துரத்துது, பாவம் துரத்துது. அந்த பாவம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று பணமாக இருக்கும், இல்லை செக்ஸுவல் சின்னாக இருக்கும், ஏதோ ஒரு அநீதி அக்கிரமமாக இருக்கும். அந்த பாம்பு துரத்துறது அது பெரிய பாதாளத்தில் மேலேந்து ஒரு மலை உச்சிலேருந்து உழுவுற மாதிரி கண்டு விரண்டு எழுதுவான் பாரு. வேதம் சொல்லுது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிற. 7ஆம் வசனம், அநேக சொப்பனங்கள் என்னது? மாயை. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னா, இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம், இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம், இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம். ஐயோ நிறைய பேரை கிராஸ் பண்ணிட்டேன். பிரதர் இதுக்கு என்ன பிரதர் அர்த்தம்? அது ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த இடத்த படிச்சு பாருங்க. நீங்கள் அதிகமாக கவலைப்படுறீங்க, அதான் தொல்லையினுடைய திரட்சி இல்லை, நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் மேலே வைங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதான் கனவாக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நாம் இங்கே வந்துடும். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். சில கனவுகள், சில சொப்பனங்கள், சில சொப்பனங்களை அல்ல தட்டக்கூடாது. அநேக சொப்பனங்கள் மாயை, அது தொல்லையின் திரட்சியை விட்டுருங்க. சில சொப்பனங்களை நீங்கள் அல்ல தட்டக்கூடாது. ஏன்னா தேவன் அந்த சொப்பனங்கள் வழியாய் சில விஷயங்களை சொல்கிறான் பாருங்க. 15ஆம் வசனம், கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் இருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்ய போகும் காரியத்தை, தாம் செய்ய போகும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரப்போகும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. 17ஆம் வசனம் என்ன சொல்ல விரும்புகிறார்? மனுஷனே உன்னுடைய செய்கை விட்டு என்ன செய், நீங்கு, உன்னுடைய பெருமை அடங்கணும். ரெண்டே விஷயம்தான். ஒன்று என்ன? உன்னுடைய செய்கை விட்டு நீ என்ன செய், நீங்கு, அல்லது உன்னுடைய பெருமை என்ன செய், அடங்குன்னு சொல்லிட்டு எதில் உணர்த்துவிக்கிறார்? எதில்? சொப்பனத்தில். நல்லா கவனிங்களேன். இது கர்த்தருடைய மேலான வழியெல்லாம் கிடையாது. இது மேலான வழி. இது ரொம்ப ரொம்ப லோ கிரேடு வேலை, லோ கிரேட், ரொம்ப கீழே இறங்கி வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா இது மேன்மை கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மனசாட்சியில் தேவன் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கணும். அதான் பெஸ்ட்டு, அதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்.
பாருங்க 17ஆம் வசனம். என்னுடைய பெருமையை அடங்க பண்ணுகிறதுக்கும் நான் செய்கிற செய்கையை விட்டு நான் நீங்கிறதுக்கு நீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. கனவுல சொல்லி எச்சரிக்கிறது மேன்மையா அல்லது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நம்முடைய மனசாட்சியில பேசுறது மேன்மையா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நல்ல தெளிவா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நம்மளுடைய மனசாட்சியில உணர்த்துவிக்கிறது தான் பெஸ்ட். அதுதான் தேவனுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஆனால் மனசாட்சி எல்லாம் வேலை செய்யல. மனசாட்சி வேலை செய்யல, ரிப்பேரா போச்சு. மனசாட்சியில சூடு போட்டாச்சு. உள்ளார பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தெல்லாம் கேட்க முடியல. ஆகையினால என் பாஷையில சொல்ல, உன் காதுல சங்கு வச்சு ஊதுனா கூட கேட்க மாட்டேங்குது. உன் காதுல சங்கு வச்சு ஊதுனா கூட கேட்க மாட்டேங்கிற. உன் காது, உள்ளான காது செவுடா போச்சு. உன் மனசாட்சி கல்லா போச்சு. உன்னை உணர்த்தி வைக்க முடியல. இப்படியே விட்டனா நீ வீணா போயிடுவ. அதனால உன் நிதானத்தை உனக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறத எதுல சொல்றாரு? சொப்பனத்தில் சொல்றாரு. என்ன சொப்பனத்தில்? அவருடைய செய்கை காண்பிக்கிறார். அது என்ன செய்கை? ஒன்று பணத்துக்கு பின்னால போறதா இருக்கும், இல்ல ஒரு பாலியத்துக்கு எடுத்த இச்சைக்கு போற பின்னால இருக்கும், ஒரு மோக இச்சைக்கு உட்பட்டதா இருக்கும், ஏதோ ஒரு அநீதி, ஒரு அக்கிரமம், ஒரு பாவம், இது மாதிரி ஒரு காரியங்களை போகுதுன்னு வச்சுங்க. உதாரணமா நான் சொல்ற காரியத்தில் இப்போ நான் சொன்னோம்ல, அதாவது என்ன வார்த்தைக்கு சொல்றேன் அப்படின்னா, அசுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் என்னவா இருக்கும்? அசுத்தமா இருக்கும். அவனுடைய கனவு கூட என்னவா இருக்கும்? அசுத்தமா இருக்கும். சிலருடைய கனவுகள் அசுத்தமா இருக்கும். அருமையானவர்களே, இங்க உள்ள புருஷர்களுக்கு சொல்றேன், நாம் திருமணமானவர்கள், திருமணமான சகோதரர்கள், நம்முடைய மனைவியை அல்லாதபடிக்கு, என்ன கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ், ஆல் ஹஸ்பண்ட்ஸ், நம்முடைய மனைவியை அல்லாதபடிக்கு வேற ஒரு ஸ்திரீ கனவுல வரவே கூடாது. வேற ஒரு ஸ்திரீ கனவுல வரவே கூடாது. எங்கேயாவது தப்பு தவறுமா, சபையில் உள்ள ஒரு சகோதரியோ அல்லது வேலை ஸ்தலத்தில் உள்ள சகோதரியோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரியோ, யாரோ ஒரு ஸ்திரீயானவள் அப்படி ஒரு கனவுல வர்றாருன்னு வச்சுங்க, அதுதான் ஆண்டவர் கொடுக்குற சிக்னல். ஜாக்கிரதை, நீ உண்மையா இல்ல, நீ படுகுழிக்கு நேரா போயிட்டு இருக்க, உன் ஆத்துமா இருளடைய போது. எப்படி வர முடியும்? எப்படி வரலாம்? மனைவியை கட்டின புருஷன் எப்படி தன் மனைவி இல்லாதபடிக்கு இன்னொரு ஸ்திரீ ஆனவள் எப்படி வர முடியும் கனவுல? அல்லது திருமணம் ஆகாத வாலிபனுக்கு நம் கனவு, வேதத்தில் எப்படி கனவுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் தரிசனம் காண்பார்கள், சொப்பனங்கள் காண்பார்கள். எப்படி? உலகத்தில் உள்ளதான இந்த உலக குமாரத்திகளை குறித்ததான சுற்றுறதும், கை மேலே போடுறதும், டூ வீலரில் போகிறதும், பைக்கில் போகிறதும், பார்க்கில் இருக்கிறதுமான கனவுகளாக வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பகற்காலத்தில் அவர்கள் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். கண்களில் உண்மையாக இல்லை, சிந்தையில் சுத்தம் இல்லை, இருதயத்தில் சுத்தம் இல்லை. We should be very careful. இப்படி ஒரு கனவு ஒன்று வருதுன்னு வச்சுங்க, நம்மளுடைய மனைவி அல்லாதபடிக்கு அல்லது ஏதோ ஒரு வாலிப பெண், ஒரு ஸ்திரீ ஆனவளை குறித்து ஒரு சொப்பனத்தில் வருது அப்படின்னா, காலையில் விழித்து எழுந்த உடனே அதை குறித்து ஒரு உணர்வு இருக்கும். ஒரு உண்மையான ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனத்தாழ்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தா அலர்ட் ஆகி, ஆண்டவரே என் மேலே இரக்கமா இருங்க, வெளிப்படுத்தி காமிச்சிட்டீங்க, அந்த இடத்த காமிச்சிட்டீங்க, இனி அந்த பக்கமே கண் வைக்க மாட்டேன், அந்த தெரு பக்கமே போக மாட்டேன், அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு ஸ்திரீ என்ன அந்த முகமுகமா பார்க்க மாட்டேன், அந்த சபையில் உள்ள சகோதரியா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். அப்ப தேவன் அவனுக்கு கனவு கொடுத்ததுக்கு
என்ன உண்டு சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பிரயோஜனம் உண்டு. பரவாயில்ல, நான் அடிக்கோடிட்டு காண்பிச்சேன், நீ முழிச்சுக்கிட்ட, புத்திசாலி, மனம் திரும்பிட்ட, அந்த பக்கமாக கூட போகல, ஏறெடுத்து கூட பார்க்கல, கேர்ஃபுல், பரவாயில்ல, பொழைச்சிக்கிட்ட, ஜாக்கிரதையாரு அப்படிம்பாரு. ஒரு சில காலையில் எழுந்திரிச்ச உடனே அப்படி ஒன்று இருக்கும், கனவுலாம் ஒன்று வந்திருக்கும், போயிருக்கும், வந்திருக்கும். காலையில் எழுந்திருப்பாங்க பாருங்க, அப்படி அவன் பாட்டு எழுந்திரிச்சு அவன் பாட்டு பல்லு வளர்ப்பான். அவர் ரொம்ப உடம்பு இதை எடுக்கிறாராம், களைப்படுக்கிறார். கொஞ்சம் கூட உணர்வே இல்லை. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் வந்தது, அதை குறித்து ஒரு சொந்த க்ளூ கூட கிடையாது. ஏன் இப்படி என் கண்ணில் ஏன் இப்படி நான் பிடிச்சிருக்கேனா, நினைச்சனா, யோசிச்சனா, ஏன் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு உணர்வே இருக்காதபடி அவங்க வேலையை பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குழியில் விழுந்துருவான். சடனாக எதுவும் விழும், சடனாக யாரும் விழுந்துட மாட்டாங்க. சடன்லாம் கிடையாது, திடுதுப்பெல்லாம். நான் திடீர்னு ஒரு பாஸ்டர் குறித்து நாம் கேள்விப்படுறோன்னு வச்சு, ஒரு பாஸ்டர் அப்படியே சபையில் உள்ளதான ஒரு சகோதரியின் இடத்தில் இப்படி விழுந்துட்டார் அப்படின்னா, இட்ஸ் நாட் சடன். அதெல்லாம் சடன்லாம் கிடையாது, திடுதுப்பெல்லாம் விழுவுல. ஒரு புருஷன் தன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு ஸ்திரீயோட போய் விபச்சாரம் பண்ணிட்டார், அவர் வேசித்தனம் பண்ணிட்டார் அப்படின்னு, நோ நோ நோ, இட்ஸ் நாட் சடன். தேவன் எவ்வளவோ காரியங்கள் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, நிறைய சிக்னல்ஸ், சமிஞ்சைகள் கொடுத்துருக்கணும், அலாரம் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் அல்ல தட்டினதனுடைய விளைவு தான் துரோகம். ஸோ இதெல்லாம் பாருங்க, 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, ஸோ ஏன் இந்த மாதிரி கனவுகள் கூட இப்படி அசுத்தமாக வருது, உண்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா, பகற்காலத்தில் பார்க்குற பார்வையும் நாம் பேசுகிற பேச்சும் அல்லது இருதயத்தினுடைய நினைவுகள், யோசனைகள் எல்லாம் தப்பும் தவறுமாக இருக்கிறதுனுடைய விளைவு அது கனவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அநேக சொப்பனங்கள் தொல்லையினுடைய திரட்சினால் வருது. அதுக்கெல்லாம் நீங்கள் மீனிங் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் சில கனவுகள் மூலமாய் தேவன் என்ன செய்வார் சொல்லுங்கள், ஒரு மனந்திரும்புதலை என்ன செய்வார், காண்பிப்பார். அதை நாம் அல்ல தட்டிடக்கூடாது, நாம் அதிலேருந்து மனம் திரும்பிடணும். உன் செய்கை விட்டு நீங்கணும் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓகே.